விஜய் சிஎம் ஆகி 100 நாள் ஆகுது, எப்படி போயிட்டு நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு ப்ரோ. கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழக மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம். ஏன்னா அடிமட்டத்துலேருந்து மேலே வர ஒரு ஊழல் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த ஊழலை முதல்ல ஒழிச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு முதல்ல தமிழக மக்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். அவரை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை மக்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா சட்டமன்றத்துலேயும் நிறையா அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று எல்லாருமே அந்த 2500 ரூபாயை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ உள்ள நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட நிதி தேவைக்கு பொறுத்தார் போல் நிறையா திட்டங்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த இனி வரக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்குது அப்படிங்கிறத எல்லா மக்களுமே இளைஞர்களுமே பாராட்டுறாங்க. ஒரு ரீல்ஸ் ஆச்சு தான் போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு கோட்டை போட்டுக்கிறாரு, எல்லாத்தையும் போய் ரீல்ஸ் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவருடைய ஸ்டைலில் அவர் ஆட்சி நடத்துகிறாரு. இது காஸ்டியூமை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு ஆட்சியை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படி நீங்கள் அதை சொல்ல வரீங்க? இல்லை ப்ரோ, இப்போ ஒரு ஃப்ளூக்கில் தான் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்ற ஆரம்பிச்சு அவருக்கு ட்ரெஸ் வரைக்குமே ரொம்ப நெகட்டிவ். அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவிட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. போக தளபதியோட ஆட்சி மக்களுக்கு தெரியும். மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது இது சொல்கிறது எல்லாமே எதிர்க்கட்சிகள் தான் சொல்கிறாங்களுடைய, மக்கள் யாருமே சொல்லலை. ஏன்னா நீங்கள் அடிப்படையாக சாதாரணமாக இருக்க ஏழை மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த பதில் அவங்க சொல்கிறாங்களான்னு கேளுங்க. இப்போ மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் ஆரம்பிச்சு ஒரு நிறைய இஷ்யூஸாக போயிட்டு இருக்கு. அதாவது மேல்மட்டத்திலேருந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அடிமட்ட வரைக்கும் ஊழல் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகள் மொத்த பேரே மாற்றிட்டா எப்படி நீங்கள் புது அதிகாரிகள் போட்டு வேலை பார்ப்பீங்களா? ஒவ்வொரு கட்டமாக சரி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் வெளியில் வர்றதை சொல்கிறீங்க. எங்கள் பகுதி நாங்கள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பகுதியிலாம் முற்றிலுமாக ஒரு 50 ரூபா ஊழல், 50 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு மின்துறை அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? எதனால் அது அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க? கடந்த ஆட்சியில் இருந்த அந்த குறைபாடுகள்னால நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் சொல்லுவேன். ஆனால் சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்களில் அந்த கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் வர்ற இடங்களில் அதிகாரிகள்கிட்ட போய் அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அதிகமாக விமர்சிக்கிறது, அதுவும் நெகட்டிவாக விமர்சிக்கிறது சாட்டை துறைமுருகன் தான். ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல ப்ரோ. அவர் பேசிக்கிட்டே தான் ப்ரோ கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா சீமானன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே. ஆனால் அவர் பேச அவர் மேலே இருக்க மரியாதையும் மக்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கோ ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு ப்ரோ. தொடர்ச்சியாக அவங்க விஜய் மாதிரி கோட்டு போட்டுக்கிறது, அதை என்ன சொல்கிறது, தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. அது அவர் விமர்சனம் பண்ண எங்கள் அண்ணன் வளர்ந்துட்டே தான் இருப்பார். அவர் விமர்சனம் பண்ணுறதுனால அவர் கீழே போகிறது கிடையாது. அவங்க விமர்சனம் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருக்க வேண்டியதான். தளபதி நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் ஏமாந்து தான் ஓட்டு போட்டாங்க. ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு. சரி, அது எலெக்ஷன் வரட்டும் ப்ரோ, பார்ப்போம். மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. மக்கள் தான் எஜமானர். இந்த ஆட்சியை கொடுத்தது மக்கள் தானே, மக்கள் முடிவு பண்ணட்டும், பார்க்கலாம். தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் விஜய் ரொம்ப நெகட்டிவாக தாக்குறது, ரொம்ப பர்சனலாக ப்ரோ. அவரே ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரை தனியாக பேப்பர் இல்லாமல் தனியாக பேச சொல்லுங்கள், தளபதியும் பேச சொல்லுவோம். யார் பேசுகிறான்னு பார்த்துக்கலாம் ப்ரோ. விஜய் சிஎம் ஆகி ஒரு 100 நாள் ஆகுது, எப்படி போயிட்டு நினைக்கிறீங்க? நல்லா போயிட்டுருக்கு சார். இப்போ பார்த்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் போயிட்டுருக்குல. சின்ன சின்ன இஷ்யூ வரதான் செய்யும், அது எந்த கைத்துலேயும் வராமலாம் இருக்காது. சின்ன சின்ன இஷ்யூ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதையும் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அதில் தான் இது இருக்குது. ஆனால் எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ணிடணும், எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் 5 வருஷம் டைம் கொடுத்தானே ஆகணும். எடுத்தோடனே நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஒன்லி குறை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும் ஆட்சி நடந்துருமா? அப்படி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானது இவங்களும் எடுத்து சொல்லணும். அவங்க மொத்தம் என்னென்னா அவங்க வந்தது மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்கல. எடுத்தவொடனே புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, ஏன்னா பதேசம் நீயே நானும் இருந்துட்டு புதுசாக ஒரு ஆள் வராதாங்கன்றது அவங்களுக்கே பொறுக்கலை. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்துலேயும் அவங்க தாண்டி வரணுன்னா நெருப்பு மேலே நின்றுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பார் அவர். கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரணுன்னா கொஞ்சம் நாள் இருக்கும். அவர் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறதால எல்லாத்தையும் வின் பண்ணி தான் வருவார். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவை. என்ன ஒன்று எல்லாத்துக்கும் டைம் வேணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பண்ணுறேன்னா பூஜை போட்டு அது இதுன்னு பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. எடுத்த உடனே ஆரம்பிச்சிருவாங்களா? அதுமாதிரி டைம் கொடுக்காம எடுத்த உடனே எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே குறை சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. நெகட்டிவ் பேசினா தான் ரீச் ஆகுன்றதால நெகட்டிவ் மட்டும்தான் பேசுவாங்க, பாசிட்டிவ் யாரும் பேச மாட்டாங்க. இந்த 100 நாள் ஆட்சியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 100 நாள் ஆட்சியில் மோஸ்ட்லி இந்த ட்ரக்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரும் இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் வர போகிறது இந்த மாதிரி இல்லாமல் மோஸ்ட்லி வில்லேஜில் ரீச் ஆகிருக்காங்க. மோஸ்ட்லி எந்த கட்சியும் தொடர்ந்து டக்குன்னு வில்லேஜ் வரை லெவல் போக மாட்டாங்க, சிட்டியில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வில்லேஜுக்கு போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நேம்
ஃபார்ம் ஆகிருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான். மதுக்கு நல்லா போயிட்டுருக்கு ஆட்சி, எந்த இஷ்யூவும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆகி இன்னும் நெக்ஸ்ட் 5 வருஷம் அவ்வளோ கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இது காமன் மேலே தான் சொல்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் யாரும் இதுன்னு கிடையாது. யார் நல்லதா இவங்க நல்லா பண்ணி இவங்களே கண்டினியூ பண்ணால் நல்லதா, இது நல்லா எல்லாம் அடுத்து இவங்க வேறு யாருன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க.